ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் பர்சனல் லைஃப்பில் பிஸியாக இருந்துட்டேன். அங்கே இங்கேன்னு ட்ராவல் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ செட்டில் ஆகிட்டேன் ஒரு இடமா. ஸோ இனிமேல் வீடியோஸை ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வீடியோ போடாத டைமில் உட்காந்து யோசித்து பார்த்தப்போ, நான் கான்செப்ட் பற்றி மோஸ்ட்டாக எல்லா வீடியோஸில் கவர் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கப்புறம் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளில் மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்லேயாச்சும் நான் உங்கள் எல்லாரையும் லைவ் ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வீடியோஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போதாது. நமக்கு அதுக்கான ஒரு மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன் வேணும். இப்போது ட்ரேடிங் அப்படின்றது பிகினர்ஸ் எப்படி நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் எப்படி நினச்சேன் பர்சனலான்னு பார்த்தா, இது ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபஸ்ட்டு நாள் நான் போயிட்டு ஒரு $100 நான் டெபாசிட் பண்ணி, அதை நான் 1 ஹவர் கூட அக்கௌண்ட்டில் வச்சில்ல. அதுக்கு காரணம் என்னோடய மைண்ட் செட் சரியில்லாதது. அதுதான் காரணம். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் இது வரைக்கும் 5 அக்கௌண்ட்டுக்கிட்ட 0 பேலன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். வெறும் 3 ஹவர்ஸ் 1 ஹவர் ஒரு நாள் கூட நான் அதை நான் தாண்டி விட்டது கிடையாது டெபாசிட் பண்ணி. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக கஷ்டப்பட்டு காசை போட்டு நான் அவ்வளோ சீக்கிரமாக அது எல்லாத்தையும் லாஸ் பண்ணிவிடுவேன். அப்படி தான் ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு. அதுக்கு அந்த தப்பை நான் பண்ண தப்பை நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்க்ரீனில் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் நம்ம லாஸ் பண்ணுறோம், நம்மளோட அக்கௌண்ட்டு மொத்தமாக வைப் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது நம்மளோட மைண்ட் செட் மட்டும்தான் அதுக்கு காரணம். நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், இதுதான் ட்ரேடிங், இப்படி தான் பண்ணணும், இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. சில பேர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கலாம், நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சு கூட ப்ராஃபிட் வராமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அது ஒன்று தான் நம்மளை ஒரு பாசிட்டிவ் சைடில் கொண்டு போகிற ஒரே விஷயம். நம்ம மைண்ட் செட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக வச்சுக்கிறோம், எவ்வளோ அவேராக இருக்கிறோம், எந்த அளவுக்கு செல்ஃப் அவேர்னஸ் வச்சுருக்கோம். நம்ம நல்ல ட்ரேடராக ஆகிறதுக்கான ஒரே வழி நம்மளோட மைண்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மட்டும்தான். ரொம்ப பேர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிடலாம், இதை வச்சு நம்ம டெய்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணிடலாம், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. அது வரத்துக்கு காரணம் சோஷியல் மீடியாஸில் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எல்லா ட்ரேடிங்கையும் உட்காந்த இடத்துலேருந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு கிளிக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், இப்படி ஒரு கிளிக் பண்ணால் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி நம்ம எல்லாரையும் நம்ம மைண்டை கெடுத்து வச்சுருக்கிறாங்க. ட்ரேடிங் அப்படின்றது போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு நிச்சயமே இல்லாத ஒரு ப்ராஃபிட்டை நம்பி நம்ம அவ்வளோ மைண்டில் திங்க் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுற ஒரு ட்ரேடும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற டெசிஷன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணது சோஷியல் மீடியாஸில் இருக்கிற நிறைய தப்பான டீச்சர்ஸ் மட்டும்தான். அவங்கள பார்த்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வளர்க்கக்கூடாது. செகண்ட் உங்களோட பேஷன்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். பேஷன்ஸ் அது மட்டும்தான் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட்டு கோலாக இருக்கணும். ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறேன், இப்போ நீங்கள் லைவ் ட்ரேடிங்குள்ளே ஜம்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு வரப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபீல்டில் சர்வைவ் பண்ண முடியும். பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது நமக்கான பிளேஸே கிடையாது. இப்போவே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சில பேர் குவிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொறுமை இல்லைன்னா இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக என்றைக்குமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியாது. யாரையும் ஃபாலோ பண்ணாமல் நம்ம இண்டிபெண்ட் ட்ரேடராக மாறணுன்னா கண்டிப்பாக நமக்கு பொறுமை வேணும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடருக்கான ஃபஸ்ட்டு குவாலிட்டியே பொறுமை மட்டும்தான். அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. பொறுமையாக இருக்கிறது எப்படின்னா, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது வர வரைக்கும்
நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணி அது வரட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுற ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். நீங்கள் அதை சார்ட்டில் கண் எதிர்க்க பார்ப்பீங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு அது வராமையே திரும்பிடும். அந்த இடத்துல பொறுமை வந்து போயிடும் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த இடத்துக்கு வராமையே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி, இப்போவே போயிடும் மார்க்கெட் மேலே அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஓவர் ட்ரேடிங். ட்ரேட் நீங்கள் போடுறீங்க, அது வந்து லாஸ் ஆயிருச்சு, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ட்ரேடு போய் முடியலை அப்படின்னு வரப்போ, நெக்ஸ்ட் ட்ரேடே வந்து நீங்கள் டக்குன்னு நெக்ஸ்ட்டு கேண்டிலில் போடுறது ஒரு வகையான ஓவர் ட்ரேடிங். அதை வந்து மார்ட்டிங்கேல்னு சொல்லுவாங்க. அந்த மார்ட்டின்கேல் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜி மாதிரி நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. மார்ட்டிங்கல் 1, மார்ட்டிங்கல் 2 அப்படின்னு 4 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஒரு கேண்டில் போச்சுன்னா அடுத்த கேண்டில் போகாது, அதுவும் போச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் போகாது அப்படின்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, ஒரு ட்ரேட் நம்ம போடுவோம், அது லாஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அடுத்த கேண்டிலே வந்து அமௌண்ட்டையும் டபுள் பண்ணி போடுவோம். அது வந்து அதுவும் லாஸ் ஆச்சுன்னா திருப்பி ட்ரிபிள் பண்ணி போடுவோம் அமௌண்ட்டை அடுத்த கேண்டிலில் அப்படின்னு எவ்வளோ நேரம் வந்து ஒரு கேண்டில் ஒரு பக்கமாக போயின்னு இருக்க போது அது திரும்புகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கினே போவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ட்ரேடிங் கேபிட்டல் இருக்குது, அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு $10 $20 வச்சு நம்மளால் அத்தனை மார்ட்டிங்கல் எடுக்க முடியாது. அதை எடுக்கவும் கூடாது. ஒரு மார்ட்டிங்கல் எடுக்கிறதே தப்பு. இதில் 5-6 சொல்லி கொடுத்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி அதில் ப்ராஃபிட் வரும், வராதுன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக வரும். ஆனால் அது ட்ரேடிங்குன்ற அடிப்படையிலேயே வராது. அது ஒரு கேம்பிளிங். நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஒரு கேண்டில் தப்பாக போச்சுன்னா வேறு ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணி வேறு கேண்டில் போடணும். இந்த கேண்டில் நீங்கள் அனலைஸ் பண்ண கேண்டில் தப்பாக போச்சு அப்படின்றதுக்காக அடுத்த கேண்டிலே நீங்கள் வந்து மணி டபுள் பண்ணி அடுத்த கேண்டில் அதே டைரெக்ஷனில் திருப்பி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ண கேண்டிலே தப்பாயிடுச்சு. அடுத்த கேண்டில் நீங்கள் வெறும் போன கேண்டிலை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து போன கேண்டில் தப்பாயிடுச்சே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நீங்கள் அடுத்த கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அது வந்து எந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு நம்பிக்கையில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதை வந்து நிறுத்திக்கங்க. மார்ட்டின்கேலை நிறுத்துகிற அன்னைக்கு கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் இம்ப்ரூவ் ஆகும். மைண்ட் செட் விஷயத்தில் சொல்கிறேன். தேர்டு மிஸ்டேக், ரிவெஞ்ச் ட்ரேடிங். ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்றது, நீங்கள் ஒரு $100 கேபிட்டல் வச்சுருக்கீங்க. திடீர்னு வந்து இன்றைக்கி உங்களோட கெட்ட நாள், ஒரு $10 மைனஸில் இருக்கிறீங்க. உடனே இந்த $10 நான் ப்ளஸ் பண்ணிட்டு தான் வந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற $90 மொத்தமாக காலி பண்ணிவிட்டு $0 உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, அதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். 0 பேலன்ஸுக்கு போனதுக்கப்புறம் உங்களால் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து $90 இருந்துச்சு, அப்போவே விட்டுருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்போவே அவேராக இருங்க. ஒரு நாள் லாஸ் ஆகும், அடுத்த நாள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், டெய்லி ட்ரேட் பண்ணுவீங்க, டெய்லி தோற்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு டெய்லி தோற்க முடியாதோ அதே மாதிரி டெய்லி ஜெயிக்கவும் முடியாது. நம்மளால் ஒரு நாள் ஒரு 5 நாள் நம்ம தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணோன்னா 6வது நாள் கண்டிப்பாக ஒரு லாஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாள் $10 லாஸ் ஆச்சு அப்படின்னு அடுத்த நாளே கூட $10 வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாமல் அடுத்த நாள் $3 ரெக்கவர் ஆனால் கூட பரவாயில்ல. திருப்பி நீங்கள் பொறுமையாக 3 நாள் கூட எடுத்து அதை பொறுமையாக ரெக்கவர் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். 0 பேலன்ஸில் போய் இருக்கிறதுக்கு இது வந்து ஃபார் மோர் பெட்டர். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதை பண்ணுறவங்க கண்டிப்பாக 0 பேலன்ஸில் நிற்பீங்க. 4th மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க, இன்றைக்கி ஒர்க் ஆகும், நாளைக்கு ஒர்க் ஆகாது, டக்குன்னு ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவாங்க.
அன்றைக்கி ஒர்க் ஆகும், அடுத்த நாள் ஒர்க் ஆகும், திருப்பி வேறு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருந்தால் எப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எப்போ மாஸ்டர் ஆக முடியும்? எப்போவுமே ஆக முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணி எனக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடராக மாறி நீங்கள் உங்களால் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் நீங்கள் சாதிப்பீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை ரீஃபைன் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலையா, அது ஏன் ஒர்க் ஆகலைன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆகிற இடம் ஒர்க் ஆகுதுங்களா, எங்கே ஒர்க் ஆச்சு, எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சி அதை எழுதி வைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அந்த பிளேஸ் வரப்போ திருப்பி அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் எழுதி வச்சு எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களோட ட்ரேடிங்கில் அப்கிரேட் கண்டிப்பாக நடக்கும். டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள். இது எல்லாமே வந்து டக்குன்னு ஒரே நாளில் நடந்துடாது. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 to 2 years வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கற்றுக்கிட்டு பொறுமையாக தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம், நம்ம லைவ் ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்புங்க. ஸ்ட்ராட்டஜியை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் கடைசி வரைக்கும் உங்களால் வந்து மாஸ்டர் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவீங்க. பொறுமை வளர்த்துக்காதவங்க, பொறுமை வளர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கள குவிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்டு யாரும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, உங்களோட காசு, நீங்கள் கஷ்டப்பட்ட காசை வந்து பொறுமை இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது லேர்னிங் ஃபேஸ். நம்ம டெமோ ப்ராக்டிஸிங் ஃபேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் போடணும்னு நினச்சேன். அதை நான் பண்ணிட்டேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதை மட்டுமே எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய தப்பானது தான் சொல்லித்தராங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட நல்லதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் உங்களோட பிரெயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஸ்கில் லெவலை கம்மி பண்ணிக்காதீங்க. அவங்க இல்லைனாலும் நீங்கள் நல்லபடியாக ட்ரேட் பண்ணணும், நான் இல்லைனாலும் நீங்கள் நல்லபடியாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஒரு நாள் மாறுவோம். நம்பிக்கையோடு எல்லாத்தையும் கற்றுக்கங்க. ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆனால் போதும். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் சடனாக கண்டிப்பாக வரவே வராது. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். கரெக்டாக வந்துடும், நம்புங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் ரிவீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll see you in the next video.